இன்று நாம் கடந்த வாரத்திலே மாயக்காரர் என்ற தலைப்பிலே நாம் தியானம் செய்தோம். நேரமின்மை காரணமாக அதனுடைய பிற்பகுதியாக அந்த புளித்த மாவு, பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். முதல்ல ஒரு இன்ட்ரொடக்ஷனை லேசாக சொல்லிவிட்டு அப்படியே போயிடலாம். மாயக்காரருங்கிறத நம்ம மத்தேயு 16ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை ஆதார வசனமாக வச்சு பேசணும். உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமுமாய் இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு மாயக்காரரே என்று சொன்ன வார்த்தையை வச்சு தான் நம்ம தியானித்தோம். இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ரொம்ப சொல்லியிருக்கிறார், மாயக்காரரே மாயக்காரர்னு. நீங்கள் எப்படி உபவாசம் பண்ணணும், எப்படி தான தர்மம் பண்ணணும், எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் மாயக்காரரை போல அல்லாமல்னு அவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா. அப்போ இந்த மாயக்காரர் யாருன்னு நம்ம பார்க்கும்போது மாயக்காரர் யாருன்னு கேட்டோம். அப்போ 16:1 அதற்கான வசனம் இருக்குது. பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படிக்கு அவரிடத்தில் அப்படின்னு சொல்லி மாயக்காரர் யாருன்னா பரிசேயரும் சதுசேயர்னு இந்த வசனத்தில் சொல்வார். அப்புறம் தொடர்ந்து ஒவ்வொரு வசனங்கள்லையும் அவர் சொல்லும்போது வேத பாரகரேங்கார், நியாயசாஸ்திரிகள்ங்கார் இல்லையா. அப்புறம் ஏரோதியரே ஏரோதியரை குறிச்செல்லாம் சொல்கிறாரு. அப்போ இப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது தான் ஓர இடத்துல அவர் என்ன சொல்கிறாரு, ஏரோதியும் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாக இருந்தாங்கார். ஒரு இடத்துல பரிசேயர் வேத பாரகருடைய புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி இப்படி புளித்த மாவு குறித்து சொல்லும்போது பரலோக ராஜ்யத்தை நான் எந்த உண்மைகளால் சொல்லுவேன், பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறதுன்னு அங்கே சொல்லிட்டார். அப்போ நம்ம அந்த பரிசேயர் சதுசேயர் யாருங்கிறதையும் பார்த்துட்டோம், அவர்களின் கொள்கைகள் என்னங்கிறதையும் பார்த்துட்டோம். உயிர்த்தெழுதலும் தேவதூதனும் ஒளியும் இல்லைங்கிறது அவங்களுடைய இதாக இருக்குது. ரெண்டு பேரையும் நம்புகிறத இல்லையா. சதுசேயர், இன்னைக்கு சதுசேயருங்கிறது வேறு யாரும் இல்லைங்க, சாதுன்ட்டான். சதுஸ்ங்கிறத அங்கே சாதுக்கள்னு சொல்லிட்டான் இல்லையா. இப்படி அவங்க ரொம்ப புனிதமானவர்களாக இருப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறத கடைப்பிடிப்பாங்களான்னா கடைப்பிடிக்கிறது இல்லை. கடைப்பிடிக்கிற மாதிரி செய்வாங்க, தசமபாகம் கொடுப்பாங்க, உபவாசம் இருப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அது ஒன்றுக்கு பிரயோஜனமில்லாத தான் இருக்கும். இவன் ரெகுலராக கடைப்பிடிக்கிற மாதிரி சடங்கு சம்பிரதாயங்களை சொல்லிக்கிட்டு திரியிறானோடைய இவன் செய்கிறது அத்தனையும் இதற்கு முரண்பாடானது அப்படிங்கிறத அங்கே வேத வசனங்கள் மூலமாக நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ இங்கே மாயக்காரர் ஹிப்போக்ரட்டிஸ்ன்னு சொல்லுது இல்லையா. உலக பிரகாரமாக நம்ம மேஜிஷியன் சொல்லுவோம், நம்மளை ஏமாத்துறவங்கள, கண்கட்டி வித்தை பண்ணுறவங்கள, வார்த்தை ஜாலத்தில் நம்மளை டைவர்ட் பண்ணுறவங்கள மேஜிஷியன் சொல்லுவோம் அப்படி இல்லையா. அப்போ இப்போ நம்ம அதெல்லாம் பார்த்துட்டோம். பார்த்ததுனால நம்ம என்ன செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நேராக இதுக்கு போயிடுறோம், புளித்த மாவை குறித்து போயிடுறோம் இல்லையா. புளித்த மாவை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லியிருக்குன்னா, புளித்த மாவு, பழைய புளித்த மாவு, புளிப்புள்ள அப்பம், புளிப்பில்லாத அப்பம் குறித்தும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை குறித்தும் வேதம் என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 19-20. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 19-20. 7 நாள் அளவும் உங்கள் வீடுகளில் புளித்த மா காணப்படலாகாது. 7 நாள் அளவும் உங்கள் வீடுகளில் புளித்த மா காணப்படலாகாது. எவனாகிலும் புளிப்பிடப்பட்டதை புசித்தால் அவன் பரதேசியானாலும் சுதேசியானாலும் அந்த ஆத்மா இஸ்ரவேல் சபையில் இராமல் அறுப்புண்டு போவான். புளிப்பிடப்பட்ட யாதொன்றையும் நீங்கள் புசிக்க வேண்டாம். உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள் என்று சொல்லி என்றார். அப்போ இங்கே புளிப்புள்ள எந்த பண்டமும் இங்கே ஆகாது, புளித்த மாவும் காணப்படலாகாது அப்படிங்கிறாரு இல்லையா. அப்போ புளிப்பில்லாத உங்கள் வாசஸ்தலத்திலே இருக்கக்கூடாதுங்கிறார். இதே தான் நம்ம தேவாலயத்தை சுற்றிலும் இருக்கக்கூடாதுன்னு இன்னொரு இடத்துலையும் அவங்க 15ஆம் வசனம் வாசிங்க. அதுலேயும் புளிப்பில்லா அப்பத்தை 7 நாள் அளவும் புசிக்க கடவீர்கள். புளிப்பில்லா அப்பத்தை 7 நாள் அளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளில் இருந்து நீக்க வேண்டும்.
முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளில் இருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலில் இருந்து அறுப்புண்டு போவான். அந்த ஆத்மா இஸ்ரவேலில் இருந்து அறுப்புண்டு போவான்னு சொல்லுது இல்லையா. அப்போ இங்கே வந்து முதலாம் நாளில் நீங்கள் தொடங்கும் போது 7 நாள் அந்த பண்டிகை தொடங்கும் போது முதலாம் நாளே புளித்த மாவை கழிச்சு போட்டுருன்னு சொல்லுது. அடுத்த 20 வாசிக்கும் போது என்ன வாசித்தோம், அந்த ஆத்மா அறுப்புண்டு போவாங்கிற அந்த சபையில் இல்லையா, இஸ்ரவேல் 19 அந்த ஆத்மா இஸ்ரவேல் சபையில் இராமல் அறுப்புண்டு போவான்னு அங்கே சொல்லிடுச்சு. அப்போ புளித்த மாவுங்கிறது இங்கே வந்து ஒரு தீண்டத்தகாத பொருளாக அனுமதிக்கப்படாத பொருளாக தான் இங்கே சொல்லியிருக்கு. அப்போ சொல்லும்போது பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறதுன்னு எப்படி சொல்லுவார்? அப்போ இங்கே வந்து தீண்டத்தகாதுன்னு சொல்ல முடியுமா, அனுமதிக்கப்படாத ராஜ்யம்னு சொல்ல முடியுமா? அப்படி இல்லை, அவர் ஊமையாக தான் சொல்கிறாரு. நீங்கள் அந்த புளித்த மாவு வந்து அந்த 13-33 வசனத்தை இங்கிலீஷில் வாசிங்களா. 13-33 இங்கிலீஷில் வாசிங்க. Another parable spake he unto them, the kingdom of heaven is like unto leaven, which a woman took and hid in 3 measures of meal, till the whole was leavened ன்னு எழுதியிருக்கு. அங்கே ஹிட்டின்னு வந்துட்டு, ஹிட்டின்னா என்னது, சிசிடிவி கேமரா ஹிட்டன்னு போட்டிருப்போம் இல்லையா. மறைக்கப்பட்டது, ரகசியமாக உங்களை கண்காணிக்கிறது அப்படின்னு வரும். அப்போ இங்கே வாசிக்கும்போது ஒரு ஸ்திரீ 3 படி மாவிலே புளித்த மாவை அடக்கி வைத்தாள்னு இருக்கு இல்லையா, அடக்கி வைத்தாள் இருக்கு. இங்கே என்னது, ரகசியமாக இல்லை மறைவாக அப்படின்னு இங்கே சொல்லுது இல்லையா. இதே திருவிழியத்தில் வாசிங்க, மத்தேயு 13:33. அவர் அவர்களுக்கு கூறிய வேறொரு உவமை, பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவிலே பிசைந்து வைத்தாருன்னு சொல்லிடுச்சு. பிசைந்து வைத்தது சரியா, அடக்கி வைத்தாருன்னு இருக்கிறது சரியா, இல்லை மறைத்து வைத்தாருங்கிறது சரியா இல்லையா. மறைத்து வைத்தாருங்கிறது தான் சரி. இங்கிலீஷில் சொல்லப்பட்டபடி அந்த ஹிடின் இருக்குல்ல, அதுதான் சரி. ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து கடவுள் கொடுத்த வார்த்தைகளை நம்ம வெளியே பகிர்ந்துக்கிறது கிடையாது, அதை கடைப்பிடிக்கிறதும் கிடையாது. கடைப்பிடித்த ஒரே ஆள் வந்து இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். இப்போ வரைக்கும் நம்ம கடைப்பிடிக்க முயற்சி பண்ண முடிய மாட்டேங்குது இல்லையா, உலக பிரகாரமாக. அப்போ நம்ம வச்சுக்கிறோம். சில பேர் என்ன செய்தாங்கன்னா, அதை தங்களுக்கு சாதகமாக அவன் சுயநீதியில் அப்படியே மாற்றுறான். இப்போ வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவாருங்கிற வசனத்தை எப்படி சொல்லுதான், நீ பியூனாக இருந்தால் கலெக்டர் ஆக்கிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இல்லையா. நீ கீழே இருந்தேன்னா உடனே மேலே 3 மாடி கட்டி பெரிய பிரமாதமாக பணக்காரனாக்குவாருங்கிற மாதிரி சொல்கிறான். வசனம் என்ன சொல்லுது, என் பின்னே ஒருவன் வர மனதாக இருந்தால் அவனவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர கடவுள்னு சொல்லுது. இதை சொல்லித்தரது கிடையாது. அப்படியே அந்த வாழாக்காமல் தலையாக்குவார் வசனத்துக்கு என்னது சொல்லுது, மூப்பனும் கணம் பொருந்தியவனும் தலைங்கிறாரு இல்லையா. அப்போ மூப்பனும் கணம் பொருந்தியவன் தலைன்னா உன்னை தலையாக்குவோன்னா கணம் பொருந்திய மூப்பனா ஊழியக்காரனா உன்னை முன்னிலைப்படுத்தக்கூடாதுன்னா ஆக்குவோங்கிறத மாதிரி அங்கே சொல்கிறாரு இல்லையா. அப்போ வாழ்னா என்ன சொல்கிறாரு, பொய்ப்போதகம் பண்ணுங்கிற தீர்க்க தரிசியே வாழ்ங்காரு. அப்போ உன்னை வாழாக்காமல் தலையாக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம், பொய்ப்போதகம் பண்ணுகிற தீர்க்க தரிசியே அல்லாமல் உன்னைய வந்து கணம் பொருந்திய மூப்பனா உண்மையை பேசக்கூடியவனா மாற்றுவன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு கூட அர்த்தம் தெரியாமல் இப்படி போதிச்சுக்கிட்டு இருக்காங்க சுயநீதியில். இப்படி தான் எல்லா வார்த்தைகளுமே போதிக்கப்படுது. அப்போ இது வந்து என்னது, புளிச்சப்பம். அவர் பரலோக ராஜ்யத்துக்கு வாங்கன்னு சொல்லி எத்தனை பேர் போனாங்க, போகவே இல்லை. எல்லாமே பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை அவங்க புறக்கணிக்க தான் செஞ்சாங்க. அதான் புறம்பே இருக்கிறவர்கள்ங்காரு. புறம்பே கழித்து போடுங்கள், புளித்தமாவே புறம்பே கழித்து போடுங்கள். நான் சொன்ன வார்த்தைகளை புளிச்ச மாவாக்காய்ங்கப்பா, அதை தூக்கி போட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக சொல்லிக்கிட்டே இருக்கேன், உடனே கை கொள்ளுங்கிறார் இல்லையா. அப்போ புளித்த மாவு எதுக்கு அடையாளமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாத்திராகம் 13:2 வாசிங்களா. இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கற்பம் திறந்து இல்லை 13:2 யாத்திராகம்
அதான் பிரதர் 13:2 யாத்திராகமம். இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதர்களும் நிர்வகிக்கப்பட்டவர்களும் யாத்திராகமம் 13:2. அப்பொழுது மோசே மூணாவது. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் நீங்கள் புளித்தப்பம் புசிக்க வேண்டாங்க. அப்போ அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்தீங்க, அந்த நாளை நினைவு கூறுங்களா. அந்த அடிமைத்தனத்திலேருந்து மீட்டிருக்கேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி புளித்த மாவுலாம் சாப்பிட்ருக்கலாம். இப்போ இருந்து உங்களுக்கு எல்லாமே புளித்த மாவு கிடையாது, புளிப்புள்ளாத அப்பந்தான் அப்படிங்கிறத அங்கே. அப்போ அடிமைத்தனத்தை தான் அங்கே புளித்த அப்பன்னு சொல்லுது இல்லையா. அதே மாதிரி பாருங்கள், யாத்திராகமம் 12 33 34 வச்சுங்க. 33. ஆமாம், 10 வாதைகளுக்கு அப்புறம் நடக்குது அந்த சம்பவம். எகிப்தியர் தங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லி, எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தின. போங்கப்பா நீங்கள் இருந்தது போகிறோம், விடுதலை தானே கேட்டீங்க, 10 வாதையில் நாங்கள் சாகாமல் செத்துட்டு வரங்க, ஓடுங்கன்னு விரட்டுறான். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. பிசைந்தமா புளிக்கும் முன் ஜனங்கள் அதை பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரங்களில் கட்டி தங்கள் தோல் மேல் எடுத்துக்கொண்டு போனார். பார்த்தீங்களா, பிசைந்தமா புளிக்கும் முன் ஜனங்கள் அதை பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரங்களில் கட்டி தங்கள் தோல் மேல் எடுத்துக்கொண்டு போனார்கள்ங்க. இவன் எங்கே விடுதலை செய்ய போகிறான், நேற்ற மாதிரி இன்றைக்கும் மாறிடுவான்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பம் சுடுவான், சாப்பிடுவான், விடிக்கும்போது விடிக்கட்டுன்னு சொல்லி மாவு பிசைஞ்சிட்டு இருக்கையிலே அவங்களுக்கு ரிலீஸ் ஆர்டர் வந்துட்டு பிசைந்தமா புளிக்கும் முன்னே. ஏன்னா அங்கேருந்து வெளியே வந்தாச்சுன்னா புளிச்சப்பாவும் சாப்பிடக்கூடாது. இங்கே இவருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு இல்லையா. அதனால் பிசைந்தமா புளிக்கும் முன்னேன்னு சொல்லி அங்கேருந்தே அவங்க புளிப்பில்லாத அப்போ சாப்பிடக்கூடியவர்களாக மாற்றிட்டு வந்துட்டார். அப்போ இது என்னென்னா சிறுமையின் அப்பம். அங்கே அடிமைத்தனத்தில் இருந்த சிறுமையின் அப்பம். உபாகமம் 16:3 பாருங்களேன். உபாகமம் 16:3. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நினைக்கும்படி பஸ்கா பலியுடனே புளிப்புள்ள அப்பம் புசியாமல் சிறுமையின் அப்பமாகிய புளிப்பில்லாத அப்பங்களை 7 நாள் வரைக்கும் புசிக்க கடவாய். நீ தீவிரமாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டபடியினால் இப்படி செய்ய வேண்டும். பார்த்தீங்களா, அப்போ சிறுமையின் அப்பம்னு சொல்லிட்டாரு. புளிப்புள்ள அப்பம்னா என்னது? சிறுமையின் அப்பம். அப்போ புளிப்புள்ள அப்பம் செய்யக்கூடிய புளித்த மாவு என்னது? சிறுமைக்கான அப்பத்துக்குரிய மாவு தானே. அப்போ எப்படி புளித்த மாவு பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறதுன்னு அவர் சொல்லுவார். அப்புறம் 1 கொரிந்தியர் இது யோவான் 6ஆம் அதிகாரம் 48-51. யோவான் 6ஆம் அதிகாரம் 48-51. ஜீவ அப்பம் நானே, வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமேங்கிறார். அது என்ன சொல்றாரு? வார்த்தையானவர், இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர். நான் வார்த்தைகளை கொடுக்குறேன் உங்களுக்கு. பிதா சொல்ல குமாரன் கேட்கிறது எதுவோ அதே அவர் உங்களுக்கு சொல்லுகிறாருன்னு அவர் சொல்கிறார் இல்லையா. அப்போ அந்த வார்த்தையை வாங்கி நம்ம செயல்படுதோம்னா செயல்படுறதில்லை. ஒன்று புறந்தள்ளு தான், இல்லைன்னா இருக்கட்டும்னு அந்த வார்த்தையை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறோம், அவ்வளோதான், செயல்படுத்துறது இல்லை. அப்புறம் வெளிப்படுத்தல் விசேஷம் 5:6 பாருங்கள். வெளி 5:6. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதா இருந்தது.
அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற கடவுளுடைய 7 ஆவிகளே. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகள். இங்கே பார்க்க வந்தது அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. அப்போ அவர் வந்து நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய மீறுதலுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்து அவர் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிலுவையில் மரணத்தை எதிர்கொண்டு மரித்து உயிர் தெழுந்தாருங்க நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ அவர் தான் ஜீவ அப்பம், அவருடைய வார்த்தை தான் ஜீவ அப்பம், புளிப்பில்லாத அப்பம். அது என்னைக்கா புளிக்குமா? வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பங்கிறாரு. அதே மாதிரி இவங்க போகும்போது என்ன கொடுத்தாரு? மன்னா கொடுத்தாரு. அது தேவதூதர்களின் உணவு இல்லையா. அது புளிச்சுதா? புளிக்கலை. 7ஆம் நாள் நீங்கள் வந்து ஆராதிக்கிறோன்னு சொல்லி 6 நாள் வேலை செய்யுங்க, 7ஆவது நாள் ஓய்ந்திருப்பேன். அதுக்கும் சேர்த்து முதல் நாளே மன்னாவை கொடுத்தாரு இல்லையா. அது கெட்டு போச்சா? போகலை. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆசைப்பட்டு சேர்த்து வச்சது கெட்டு போச்சு இல்லையா. ஆக வந்து அவருடைய வார்த்தையை வந்து நம்ம வாங்கி உடனே இந்த எரேமியா 15:16 சொன்ன மாதிரி உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்தவுடன் அவர்கிட்ட நான் உட்கொண்டேன்னு உடனே அதை உள்ளுக்குள்ளே வந்து நம்ம கிரியை செய்கிறதா நடப்பிக்கணும் இல்லையா. அப்போ வந்து வார்த்தையாக இயேசு கிறிஸ்துவே புளிப்புள்ளாத ஜீவ அப்போ. 1 கொரிந்தியர் 5:6-7 6-7. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா. பார்த்தீங்களா? நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லது அல்ல, கொஞ்சம் பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களான்னு சொல்லி அந்த 13:33 இங்கே விளக்கம் கொடுத்துட்டாரு இல்லையா. ஒரு ஸ்திரீ வந்து 3 கோடி மாவில் அடக்கி வச்சா அப்படிங்கிறதுக்கு இங்கே விளக்கம் கொடுத்துட்டார். பார்த்தீங்களா? கொஞ்சம் பிசைந்தமா கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களான்னு சொல்லிட்டு புளிப்பில்லாத மாவையே அது முழுசாக புளிக்க வச்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளேயே அந்த வார்த்தைகளை வச்சு கிரியை செய்யாமல் அடக்கி வச்சு புறம்பே கழிச்சு போடுற மாதிரி அந்த வார்த்தைகளை வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்குள்ளேயே கிரியை செஞ்சு உங்களை யாருன்னு வெளிக்காட்டிடும் அந்த வசனம். நீங்கள் அதை புளித்தமானு வச்சுருக்கலாம், ஆனால் அது எவ்ரி ஃப்ரெஷ் தான். அது உங்களையே வந்து அது கூறு போட்டு உங்களை வந்து யாருன்னு வெளிக்காட்டிருன்னு அங்கே சொல்ல வர்றாரு. அடுத்தது 7 வாசிங்க. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே இங்கே நீங்கள்னு சொல்லிட்டார் பாருங்க. புளிப்பு எங்கே இருக்கு? அப்போ புளிப்பு எங்கே இருக்குது? நம்மக்கிட்ட தான் இருக்குது. அப்போ தான் நம்ம தான் பிசைந்தமா உள்ளே வச்சதுனால புளிப்பாயிட்டு. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்கள் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். பார்த்தீங்களா? அப்போ கிறிஸ்து வந்து நமக்கு வந்து நம்முடைய எல்லாத்தையும் களைஞ்சிட்டார். அப்போ இந்த புளித்தமாங்கிறது என்னங்கிறத பின்னால் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 2 வசனத்தை பார்ப்போம். லூக்கா 20ஆம் அதிகாரம் 1-7. அந்நாட்களில் ஒன்றில் அவர் தேவாலயத்தில் ஜனங்களுக்கு உபதேசித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அவரிடத்தில் கூடி வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார்? அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். பார்த்தீங்களா? அந்நாட்களில் ஒன்றில் அவர் தேவாலயத்தில் ஜனங்களுக்கு உபதேசித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது பிரதான ஆச்சாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அவரிடத்தில் கூடி வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார்? அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அதுக்கு இயேசு கிறிஸ்து கேள்விக்கு பதில் கேள்வி கேட்கிறார் பாருங்க. வாசிங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதை எனக்கு சொல்லுங்கள். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ என்று பதில் கேள்வி கேட்டார். அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி தேவனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் பின்ன ஏன் அவரை விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார். மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் ஜனங்கள் எல்லாரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறபடியால் நம்மேல் கல் எறிவார்கள் என்று சொல்லி அது யாரால் உண்டாயிற்றோ
உண்டாயிற்றோ எங்களுக்கு தெரியாது என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். அது யாரால் உண்டாயிற்றோ என்று தெரியாது என்று எங்களுக்கு பிரதியுத்தரம் சொன்னார்கள். அப்போ யோவான் ஸ்நானன் வந்து கொடுத்த ஞான ஸ்நானம் எது யாரால் உண்டாயிட்டுனா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? வேதபாரு பரிசேயர் மூப்பர் 3 பேருக்கும் தெரியுமா தெரியாதா? தெரியும், ஆனால் தெரிஞ்சுக்கிட்டே சொல்ல மாட்டாங்க. தெரியுதா? இப்படி தான் வெளியவும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. சரிதா? அப்போ அடுத்த 8வதுல அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க. அப்பொழுது இயேசு நானும் இன்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். ஏன்னா சொன்னாலும் நம்ப போகிறது இல்லை. அதனால் நான் என்ன அதிகாரத்தில் செய்தேன், எனக்கு அதிகாரம் உள்ளவர் யாருங்கிறத வாங்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, போடான்ட்டு போயிட்டார். அப்போ அதனால தான் மாயக்காரர் தெரிஞ்சும் தெரியாமல் நடிப்போம். நீங்களே சொல்லுங்கள். நம்ம இனி ஆரம்ப காலத்தில் நல்லா வசனம் படித்து நிறைய பேரோட பகிர்ந்துக்கிடும் போது அந்த வசனத்தை விசுவாசிக்கிறவங்க சொல்லுவாங்க, யார்கிட்டயா அறிமுகப்படுத்தலை, புதுசாக ஒரு பாஸ்டர் எங்கேயாவது கிராஸ் ஆகிட்டாருன்னா நம்ம பிரதர் ராஜன் அவர் இப்போ ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டார், வசனம் நல்லா பேசுவார் அப்படின்னு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அந்த பாஸ்டர் உடனே சொல்லுவார், பிசாசுக்கு தானே பிரதர் நல்லா வசனம் தெளிவாக தெரியும், இயேசு கிறிஸ்துட்டே எல்லா வசனத்தையும் கரெக்டாக பேசிச்சுலாம்பார். எப்படி பாருங்கள், வசனம் பேசின உடனே அவனுக்கு என்ன அடையாளம் பார்த்தீங்களா? வந்துட்டானாங்கிறதெல்லாம் இல்லை, நமக்கு போட்டியாக வந்துடுவானோங்கிற மாதிரியான அது இது. ஏன்னா அவர் சபையில் இல்லைல்ல, நம்ம எல்லோரும் ஒரே சபைங்கிற எண்ணமே இல்லை. தியானிக்கிறதுக்கு ஒரு இடத்த கூட்டுறோம் இல்லையா? எல்லோரும் ஒரே இடத்துல கூட்டி ஜெபிக்க முடியாது. அதனால் வந்து அவங்கவுங்களுக்கு ஏற்படைய ஒரு இடத்துல நம்ம கூட்டி ஜெபி, அது கூட தெரியாமல் அப்படி தான் சொல்லுவாங்க இல்லையா? இப்போ பாருங்கள், 8ஆம் இப்போ அப்படி தெரிஞ்சும் தெரியாமல் நடிச்சிருவாங்க. இப்போ 1 கொரிந்தியர் 5:8 பாருங்கள். அந்த புளித்தம்மாங்கிறது என்னதுன்னு பாருங்கள். நாம் 5:8 நாம் தைரியமாக 1 கொரிந்தியர் 5:8 ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல. பார்த்தீங்களா? ஆகையால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்லன்ட்டார். இங்கே பழைய புளித்த மாவுன்ட்டார். அது ரொம்ப ஓல்டு ஏன்சியன்ட் ப்ராடு அது. அதனால் அதெல்லாம் இல்லை. நீங்கள் முதல்ல துர்க்குணம் உள்ளவரும் எல்லாருமே எல்லா கிரியை உள்ளவங்களும் இருந்தீங்க, அந்த பழைய புளித்தமாவும் கலத்தி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆச்சரிக்கணும். அப்போ புளித்த மாவுன்னா என்னென்னா, நமக்குள்ளே இருக்கிற பொல்லாப்பு துர்க்குணம் இதுதான் புளித்த மாவு. அதை வந்து நீங்கள் தூக்கி எறிஞ்சிருங்க. துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பங்களோட பண்டிகையை ஆச்சரிக்க வரணும். அப்போது இங்கே துர்க்குணம் பொல்லாப்பு புளித்தம்மாவுன்னு சொல்லிட்டார். அப்போ ஏரோதுனுடைய புளித்தம்மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும்னா, அவன்கிட்ட துர்க்குணம் இருந்துச்சா, பொல்லாப்பு செய்தானா யோவான் ஸ்நானனுக்கு எதிராக இதே மாதிரி அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு வெளி வேஷம் போட்டுக்கிட்டு தெரிஞ்ச இந்த சதுசேயர் பரிசேயர் எல்லாருமே இது இருந்துச்சா, அதனால தான் துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்தம்மாவோடு அல்ல அப்படிங்கிறாரு. அப்போ இங்கே வந்து துப்புரவு உண்மைன்றார். துப்புரவுன்னா என்னது? பரிசுத்தம். உண்மைன்னா என்னது? சத்தியம் இல்லையா? அப்போ பரிசுத்தத்தோடும் சத்தியத்தோடும் பண்டிகை ஆசரிங்கிறார். அதுக்கு அடையாளம் தான் அந்த ஓமானமாக இந்த ஒரு இது கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே வந்து புளித்தமாவுனா என்னங்கிறத தெளிவாக சொல்லிட்டு, அப்போது இந்த 13ஆம் அதிகாரத்திலே 20-21 வாசிங்களேன். மத்தேயுல 20-21. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவர் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறார். பார்த்தீங்களா? கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டானவுடனே இடரல் அடைவான். இவனுக்குள்ள வந்து வேறு இல்லை. கற்பாறையில் போய் வேறு விட முடியுமா? விட முடியாது. அதுக்கு ரொம்ப நாளாகும் இல்லையா? அதனால் வந்து வேறு இல்லாதனால இது வந்து தீஞ்சு போகிற ஒரு பயிராக இருக்குங்கிறத இங்கே அவர் ஒரு ஓமையாக சொல்கிறாரு. அப்புறம் பாருங்கள், கலாத்தியர் 5:7-9. வசனத்தை ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே ஆழமாக வேறு ஊன்றாமல் இருக்குங்கிறத அங்கே சொல்கிறாரு.
நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவர் யார்? சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. பார்த்தீங்களா, இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானது அல்ல. புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்ப பண்ணும். பார்த்தீங்களா, புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்ப பண்ணுட்டாரு. பார்த்தீங்களா, அப்போ வந்து உங்களுக்குள்ள அந்த பொல்லாப்பு துர்க்குணம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை உள்ளே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை முழுசுமாக கெடுத்து போடுங்காரு இல்லையா? நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார்னு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் புளிச்ச மாவாக இருக்காதீங்க அப்படிங்கிற ரொம்ப வச்சுட்டிங்கள. இப்போ மத்தேயு 16 அதிகாரம் 11, 12. மத்தேயு 16, 11, 12. பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாய் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையார்கள் வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். அடுத்தது, அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். அப்போ பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறதுனா புளித்த மாவுன்னு உபதேசம்னு வந்துடுது இல்லையா? பரலோக ராஜ்யத்தின் உபதேசத்தை நீங்கள் கேட்டும் கேட்காம கண்டும் காணாதவர்களாய் காதிருந்தும் கேளாதவர்களாய் இருக்கிறவர்கள் என்று ஏசாய் தீர்க்கதரிசி எழுதின மாதிரி நீங்கள் அதை புறம்பே கழிச்சு போட்டதுனால அது புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தின் உபதேசங்கள், கட்டளைகள், தரிசனங்கள் எல்லாம் நீங்கள் வந்து அதை நம்பாமையோ இல்லை வந்து அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமலேயோ புறந்தள்ளும் போது அது புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறதுங்கிற மாதிரி தான் அங்கே நான் ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் மார்க் 8:15 அப்படி தான் சொல்லியிருக்காரு. அதில் என்னென்னா ஏரோதுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அப்போ இந்த மத்தேயு 13:33 ஒரு ஸ்திரீ முழுவதும் புளிக்கும் வரைக்கும் அடக்கி வைத்தாள்னு அந்த ஸ்திரீ யாராக இருக்கும்? இந்த ஸ்திரீ யார்? சபை தான். சபை வந்து அதை சில சபை ஏற்றுக்கொள்ளுது, சில சபை வந்து மறைச்சி வச்சு சுயநீதியை பிரசங்கிக்க அது வேறு எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே வசனத்தின்படி பார்க்கும்போது ஆதியாகமம் 18:6 வசங்க. அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராள் இடத்திற்கு போய் நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். நம்ம சுட்டுச்சா? சுட்டு கொடுத்தாங்களா? சொல்லுங்க, சுட்டு கொடுத்தாங்களா இல்லையா? ஒருத்தர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்குது. சுட்டு கொடுத்தாங்களா? 8வது வசனம் வாசிங்க. சுமிதா. ஆபிரகாம் வெண்ணையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்களுக்கு முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியிலே நின்று கொண்டிருந்தான். அவர்கள் அருகில் எங்க அப்போ எங்க போச்சு? பிசைஞ்சு சுட்டு கொண்டாந்து வச்சிங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்போ எங்கே போச்சு? நம்ம சுடல உள்ள கூடாரத்தில் இன்றைக்கி அடுத்தடுத்த வசனம் பார்த்தா அவன் மனைவி சாராள் எங்கன்னு கேட்பாங்க. ஏக்காக்கன்னா இவர் வந்து அப்பஞ்சுடுன்னு சொன்னார், அப்போதையும் காணும் அந்த பொம்பளையும் காணும்னு கேட்குறாரு இல்லையா? ஆக வந்து வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காது. தெரியுதா? இதை செஞ்சுருக்கணுமா செய்யலையா? இப்போ மாவை பிசைஞ்சு வச்சுட்டு அப்பம் சுடாமல் இவங்க சமைப்பித்த கன்றையும் வெண்ணையும் சாப்பிட்டு போனால் அது என்ன ஆகும்? புளிச்சப்பமாயிரும் இல்லையா? இந்த அப்பத்தில் 2 டைப் இருக்குது. புளிச்சப்பம் எப்படி இருக்கும்னா உப்பும், இட்லி தோசைலாம் உப்பி இருக்கும். சப்பாத்தி உப்புமா உப்பாது இல்லையா? இதெல்லாம் ஃப்ளாட்டாக அப்போவே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதை பக்குவப்படுத்தி சாப்பிடணும் அப்படிங்கிறது. அப்போ இங்கே வந்து இந்த அம்மா அப்போ சுடவே இல்லை. இங்கே ஆதியாகமே ஒழுங்காக படிக்கலையோ. அப்புறம் பாருங்கள், அதுலேயே 19:3 பாருங்கள். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் இடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிற்கு பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். பார்த்தீங்களா? அங்கே லோத்து வந்து கரெக்டாக செஞ்சுட்டாரு இல்லையா? அங்கே வந்தது யார்?
கடவுளும் 2 தூதர்களும் வந்திருக்காங்க ஆபிரகாம் இடத்துல. கடவுளுக்கே டேக்கம். இங்கே 2 தூதர்கள் மட்டும் போகிறாங்க. கடவுளோடு வந்த தூதர்கள்னால இவர் வந்து உங்களுக்கு அந்த வசனமே இருக்குது, உங்கள் வீட்டிற்கு வருகிற விருந்தாளிகளை நீங்கள் உபசரிங்க, ஏன்னா அவர்களுக்கு தேவ தூதர்களும் இருப்பாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ இங்கே வந்து இவர் வந்து அந்த தூதர்களை விருந்து உபச்சாரம் பண்ணதுனால அவருக்கு வந்து தேவ காரியங்கள் வெளிப்பட்டுச்சு. திரும்பி பார்க்காத அந்த பட்டணம் இப்போ வந்து அழிய போகுது, திரும்பி பார்க்காதுன்னு சொன்னார். இதை அவர் குடும்பத்துக்கு சொன்னார். குடும்பத்தார் ஏற்றார்களா? குடும்பத்தாரை வந்து புறம்பே கழித்து போட்டார்கள், பிசைந்து புளித்த மாவு போல. அதனால் அவங்க அழிஞ்சு போனாங்க இல்லையா. பின்னிட்டு பாராதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தால் பின்னிட்டு பாராதுன்னு சொன்ன பிறகு திரும்ப அந்த அம்மா பார்த்துச்சு. அப்போ சொல் பேச்சு கேட்கல, உப்பு தூணா நின்று போச்சா. கேட்ட இவர் பிழைத்தார் இல்லையா. ஒரு காரியம் எங்கே ஒரு இடத்துல வந்து உங்களை தப்பிக்குதுன்றதை கீழ்ப்படிதல் இல்லையா. அப்போ அந்த கீழ்ப்படிதலாக தான் இங்கே வந்து சொல்லிட்டு வர்றார், உபதேசத்தின்படி நடக்கணும். நியாயாதிபதிகள் 16:9 வாசிங்க. உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையிலே வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்திலே வார்த்து அதை வெளியே கருவாரி மரத்தின் கீழ் இருக்கிற அவர்களிடத்தை கொண்டு வந்து வைத்தான். 6:19 தான் 16:9 மன்னிக்கணும். உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டுக்குட்டி ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையில் வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து அதை வெளியே கருவாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்துல கொண்டு வந்து வைத்தான். இங்கேயும் ஒரு தூதர் வராரு, தேவனுடைய கட்டளையை ஒரு செய்தியாக கொண்டு வராரு. ஆனால் நான் இவன் வந்து இங்கே இருக்கிற குடும்பத்திலே நான் சின்னவன், நான் போய் அவங்கள எப்படி எதிர்ப்புங்கிறதுனால இது தேவை கட்டளை அப்படிங்க. அப்போ தேவரீர் உம்முடைய கட்டளையாக இருந்தால் நான் படைக்கிற படையில் அவரை ஏற்றுக்கணும்னு சொல்லி தான் வைக்கிறாரு, அவர் ஏற்றுக்கிறார் இல்லையா. அப்போ இங்கே கட்டளைகள் உடனே ஏற்கப்படுது. கீழ்ப்படிதல், இங்கே கீழ்ப்படிதலை காட்டுது. அப்புறம் மத்தேயு 13:52 பாருங்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவர்களில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்துக் கொடுக்கிற வீட்ட ஜனமாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் நின்றுட்டார். அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை நம்ம தேறின வேதபாரகனா இருக்கணும். அதை என்ன ஏது ஆய்வு பண்ணணும், உடனே கடைபிடிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும், அந்த கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படியணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ வந்து நம்ம நிறைய பேருக்கு எடுத்து கொடுக்கலாம் இல்லையா. நம்மக்கிட்டே புளித்தம்மாவாக இருந்து நம்மளே புளிப்புள்ளவர்களாக இருந்தால் நம்ம எப்படி கொடுக்க முடியாது. நம்முடைய வாசம்தான் அவங்களுக்கு அடிக்கும். ஐயா சொல்லுவார் பாருங்கள், ஒரு பாய் கூட லிஃப்ட்டு கேட்டு நீங்கள் வண்டியில் போய் இறங்கும்போது அவர் போட்டிருக்க அத்தர் சென்டெல்லாம் உங்கள் மேலேயும் வாசமாக வந்துட்டு, அது மாதிரி நம்ம புளிப்பு தான் அவங்களுக்கு ஏறும் இல்லையா. அப்புறம் பாருங்கள், யாக்கோபு 1:21-22. 21-22. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும். பார்த்தீங்களா, உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயின்ட்டார். அங்கே வேறு இல்லாமல் கற்பாறையில் பிடிக்காம போச்சு பார்த்தீங்களா ஒரு விதை. அப்போ உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற நீங்கள் அப்போ புளிப்பை உள்ளே ஏற்றுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? வாதம், பித்தம், கபங்க. புளிப்பு ரொம்ப சேர்ந்தா வாதம் வந்துடும், கைகால் இழுத்துரும் இல்லையா. அப்போ உங்கள் ஆத்மாவுக்கு வந்து அது பலனை தருதா? இல்லை. ஆத்மாவை ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்க. ஒரு வசனம் சொன்னால் உடனே கோவப்படாதீங்க இல்லையா. சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற வசனம். இருபுறமும் கரக்குள்ளப்பட்டேன், நான் உங்களை குற்றவாளின்னு சொன்னால் மற்ற 3 விரலும் என்னையும் நோக்கி தான் இருக்குது இல்லையா. அதனால் எனக்கும் தான் அந்த வசனம் இல்லையா. அப்புறம் பாருங்கள் 21:22.
நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு அல்லாமலும் நீங்கள் உங்கள் வஞ்சாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள்ங்காரு. அப்பப்போ உடனே நீங்கள் வந்து அதை படித்து உள்ளே ஏற்றுக்கிட்டீங்கன்னா அது புளிச்ச மாவாக மாறாது, பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்புடைய காரியமாக இருக்கும் அப்படிங்கிறாரு. மத்தேயு 11:12 பாருங்களேன். யோவான் ஸ்நானகன் காலம் முதல் யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். பார்த்தீங்களா? பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிற பரலோக ராஜ்யத்தை குறித்து தெளிவாக வந்து வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் நல்லா சொல்லியிருக்கு இல்லையா? பரலோகம் எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்லாம் சொல்லுது. ஆனால் இவங்க என்ன செய்தாங்கன்னா அதுக்கு எக்ஸாமினேஷன் இருக்குல்ல, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குல்ல. நீங்கள் டீச்சர் ஆகணும் உடனே பள்ளிக்கூடம் நிறையா இருக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்கூலில் போய் 12ஆம் கிளாஸுக்கு நான் பாடம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு என்ன மூலமாக டிட்டுன்னு என்ன மூலமாக எக்ஸாம்னா எழுதணும், டீச்சர் ட்ரைனிங் போகணும். அப்புறம் தான் நீங்கள் அங்கீகரிக்கப்படுங்க. வக்கீலாகன்னா சட்டம் படிக்கணும், பார் கவுன்சிலில் பதிவு போடணும் இல்லையா? அப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதையுமே நான் கடைபிடிக்க மாட்டேன், ஆனால் நீங்கள் இப்படி ஆகிருவீங்கன்னு பொய்யே சொல்கிறோம். பலவந்தம் பண்ணுதாங்க. அதை வந்து அவங்க இஷ்டத்துக்கு சின்ன பின்னப்படுத்துதாங்கிறத இங்கே சொல்லுவோம். மார்க்கு 13:11 பாருங்கள். 13:11 என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பாதிக்கப்படுவீர்கள். முடிவடைந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவடைந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவோம். அப்புறம் மார்க் 4:11 வாசிப்போம். அதற்கு அவர் கடவுளுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் உவமைகளாக சொல்லப்படுகிறது. பார்த்தீங்களா? உவமையாக எங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா அப்படின்னு அவங்க கேட்கும்போது, கடவுளின் ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிற அவர்களுக்கோ அருளப்படவில்லைங்க. அப்போ புறம்பே இருக்கிறவங்க யாரு? வேதத்துக்கு விரோதமாக வேத வசனத்தை அது கிடக்குது அப்படின்னு புறந்தள்ளினவங்க தான் புறம்பே இருக்கிறவர்கள் இல்லையா? அந்த புறம்பே இருக்கிறவங்களை எங்கே தூக்கி போடுவாங்க? புறம்பே இருக்கிறவர்களை அழுகையும் பொற்கடிப்புமான இருளிலே கொண்டு போடுங்கள்னு சொல்லுவார். அப்புறம் பாருங்கள் லூக்கா 8:10. அதற்கு அவர் கடவுளுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் உண்மைகளாக சொல்லப்படுகிறது. ஆமாம், அதனால தான் நான் மறைபொருளை சொல்லுதேன். மறைபொருளை வந்து விளக்கியும் சொல்கிறேங்காரு. மறைபொருளை விளக்கியும் சொல்லிடுறாரு அவர், மறைபொருளாக சொல்லலை. அவங்களுக்கு புரியலை, அவங்களுக்கு வந்து கண்டும் காணாதவர்களாக இருக்கும்படியாக ஓமைகளாக சொல்கிறேன் அப்படின்ட்டார். அப்போ புரியாதவங்களுக்கு புரியாது. இது லூக்கா 6:22 பாருங்களேன். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்கள். ஆமா, உங்களே அவங்க புறம்பா தள்ளுவாங்க. ஏன்னா நீங்க வேத வசனம் பேசுறீங்க. அப்போ உங்களை புறம்ப தள்ளாதுன்னா என்ன அர்த்தம்? வேத வசனத்தை புறம்பாய் தள்ளுகிறார்கள். வேத வசனத்தை போதித்த இயேசு கிறிஸ்துவை புறம்பாய் தள்ளுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த வார்த்தையை கொடுத்த பிதாவை புறம்பே தள்ளுகிறார்கள்னு அர்த்தம். அப்போ புறம்பே தள்ளி போடுறதுன்னா என்ன? பழைய புளித்தமாவை புறம்பே கழித்து போடுங்கன்னா நம்மளை அவங்க பழைய புளித்தமாவை நினச்சி புறம்பை தள்ளி போடுதாங்க. அதனால தான் அவர் பரலோக ராஜ்யம் புளித்தமாவுக்கு ஒப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இவங்களால் புறம்பே தள்ளப்படுகிறது. யாரெல்லாம் புறம்பே தள்ளுகிறார்களோ அவரால் அது புளித்தமாவாக இருக்குங்கிறத அங்கே சொல்ல வர்றாரு. அப்புறம் பாருங்கள் மத்தேயு 22:2-13. மத்தேயு 22:2-13. பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. பார்த்தீங்களா? பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்கிற ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறதுங்க. அதிலே 13 வாசி. அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி இவனை கையும் காலும் கட்டி
இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள். அழுகையும் பற்கடிப்புமான புறம்பா இருக்கிற இருளிலே கொண்டு போடுங்க. இவன் புறம்பே தள்ளுனா, என்னத்தை தள்ளுனா, கல்யாணத்துக்கு வான்னு சொல்லி அழைப்பு சொந்தக்காரன் பந்தக்காரன் உற்றார் உறவினர் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொன்னால் எல்லாத்துக்கும் ஏகப்பட்ட வேலை, சபையாக காலியாக கிடக்கு பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் ஆளாளுக்கு ஒரு வேலை, வர முடியலை. அப்புறம் வந்து இங்கே வந்து நீ வழி நெடுங்கவும் ரோட்லேயும் நிற்கிற எல்லாத்தையும் கூட்டு வாப்பா, அவங்களும் நம்ம பிள்ளைகள் தான், நம்ம கல்யாணத்துக்கு வரட்டுன்னு ராஜா சொல்லிட்டாரு. வந்தால் கல்யாண வஸ்திரம் கட்டிட்டு வரணும். ஒருத்தன் மட்டும் கல்யாண வஸ்திரம் கட்டாமல் திருன்னு முடிச்சிட்ருக்கான். அப்போ இந்த கல்யாண வஸ்திரம் என்னங்கிறத நீங்கள் வந்து வெளிப்படுத்தல் விசேஷம் 19:7-8 பாருங்கள். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று. அப்ப அங்க பரலோக ராஜ்யம் வந்து தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்கிற ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிற. இங்க யாருக்குடைய கல்யாணம் நடக்கு? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அப்ப இந்த மனைவி யாரு? சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகள். பார்த்தீங்களா? அப்போ மணவாட்டிக்கு கொடுக்க அந்த வஸ்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுத்தமும் பிரகாசமான வெள்ளிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதியோட வர சொல்லியிருக்கிறாரு. இவங்க நீதி இல்லாமல் போய் அங்கே பந்தியில் உட்காந்துருக்கோம் இல்லையா? அதுதான் அப்படி. அப்புறம் பாருங்கள், லூக்கா 17:20-21. லூக்கா 17:20-21. கடவுளுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக, கடவுளுடைய ராஜ்யம் பிரதேசமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏதுவிராது, இதோ கடவுளுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதே என்றார். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்து கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாக வராது, உங்கள் கண்ணு முன்னால் இதுதான் ராஜ்யம்னு காட்ட மாட்டார், நீங்கள் உடனே கண்டுபிடிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதுக்கு ஏது வராது, இங்கே இல்லைப்பா அங்கே, அங்கே இல்லைப்பா இங்கன்னு சொல்ல முடியாது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதுன்ட்டார். தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ளே இருக்கிறதுன்ட்டார் இல்லையா? அப்போ பரலோக ராஜ்யம் புளித்தமாவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் இல்லையா? தேவனுடைய ராஜ்யம் அவன்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அதை புளித்தமாவுக்கு ஒப்பாக புறம்பே கழித்து போடுறதும் அந்த உபதேசத்தை புறக்கணிக்கிறதும் ஒன்றுதான். ஆனால் அதை ஏற்றுக்கொண்டால் தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ள நீதி நேர்மையாக இருந்தால் அது ராஜ்யத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கிற தக்க விருப்பமாக இல்லையா? அதான் அறிவாகிய திறவுகளை வைத்துக்கொண்டு நீங்களும் பிரவேசிக்கிறதில்லை, பிரவேசிக்கிற நினைப்பவர்களையும் உள்ளே விட மாட்டேங்கிங்கன்ட்டார். அப்புறம் இப்படி சொல்லிட்டாரா? அடுத்தது பாருங்கள், மத்தேயு 6:33. முதலாவது கடவுளுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுனார் இல்லையா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தான் தேட சொல்றாரு, அப்புறம் அவருடைய நீதியை தேட சொல்றாரு. சங்கீதம் 15:1-2 வாசிங்களேன். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தான். மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானேங்க. அப்போ அவருடைய ராஜ்யத்தில் அவருடைய கூடாரத்தில் யார் தங்குவான்னா, நீதியாய் நடந்து உத்தமனாக இருந்து சத்தியத்தை மனதார பேசணும், அதை புரட்டி பேசக்கூடாது, வேத புரட்டர்களாக இருக்கக்கூடாது. அப்புறம் மத்தேயு 21:43-42 பாருங்கள். மத்தேயு 21:43-42.
ஆகையால் கடவுளுடைய ராஜ்யம் உங்களிலிருந்து நீக்கப்பட்டு ஆகையால் கடவுளுடைய ராஜ்யம் உங்களிலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் இல்லை 42 43 தாங்க. 43 வாசிட்டு 42. இயேசு அவர்களை நோக்கி இல்லை 43 வாசிட்டு 42 வாசிக்க. அதான் 43 வாசிக்கிறேன். ஆகையால் கடவுளுடைய ராஜ்யம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமா, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்லிட்டாரு? தேவனுடைய ராஜ்யம் உங்களிலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படுன்ட்டார். இப்போ 42 வாசிங்க. 42 இயேசு அவர்களை நோக்கி வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே. இயேசு அவர்களை நோக்கி வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்க. நீங்க எதெல்லாம் புறம்பே தள்ளுதைகளோ இவெல்லாம் ஆகாவலின்னு சொல்லுவீங்களா, அவெல்லாம் நம்பர் 1 நிற்பான். நீங்கள் வீடு கட்டுக்கு ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிட்டு. இயேசு கிறிஸ்து இல்லாமல் இன்றைக்கி ஏதாவது நடக்கிறதா? அவரால் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? அப்போ கடைசி வசனம் அதில் தான் நம்ம வைக்கிறோம். அப்படி அப்புறம் பாருங்கள், அதே அதிகாரத்தில் 28 31, 22 21, அத்தியாயம் 21 28 to 31. ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். இளையவனிடத்திலும் வந்து எப்ப தோட்டத்துக்கு போய் வேலை செய்யன்னு சொல்றாரு. அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவன் போகமாட்டான், எனக்கு போக முடியாதுன்னு சொன்னவன் சரி மனசு அப்பா சொல்லிட்டாருன்னு போயிட்டான். இப்படியாவது ஏற்றுக்கிடுங்கன்னு சொல்றாரு வசனத்தை. இப்படியாவது ஏற்றுக்கிடுங்க அப்பாங்க. ஒரு இடத்துல தன்னை பொல்லாதவன் ரவுடினே சொல்றாரு அவர் இல்லையா? ஒரு துன்மார்க்கமான ஒரு மனுஷன் இருந்தால் அவனை ஒரு அம்மா போய் எனக்கு நியாயம் சொல்லுங்கன்னு கேட்டுச்சு. அவன் மனிதர்களை மதிக்காதவனாக இருந்தான்னு இருக்கு. ஆனால் அந்த பொம்பளை நடந்து வேண்டி கொண்ட நிமித்தம் இவன் காரியம் என்னன்னு பாருங்கப்பான்னு சொன்னா அப்படிங்க. நான் அப்பேற்பட்டவனா உங்களால் காதுலேயே வாங்காதவனா கண்ணிலேயே பார்க்காதவனா இருந்தாலும் நீங்கள் வேண்டிக் கொள்கிற நிமித்தம் நீங்கள் நடக்கிற நடை நிமித்தம் நான் உங்களுக்கு இறங்க மாட்டேனா? என்னை மோசமான ஆள்னு வச்சுக்கோங்கப்பாங்கிறாரு இல்லையா? இப்படி செய்கிறேன்னு சொல்லியும் செய்ய மாட்டேக்காங்க. ஒருத்தன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு சரி அப்பா சொல்லிட்டாரு அப்படின்னு அறகுறை மனசாவது செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். 32 வாசிங்க. அதுலேயே 21 ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்து நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை. அங்க கேட்டார்ல கேள்வி, யாரால அது ஞானஸ்தானம் உண்டாயிட்டு தெரியாதுன்னு சொன்னா பார்த்தீங்களா? ஆயக்காரரும் பாவிகளும் வேசிகளும் விசுவாசிக்கிறாங்க. ஆனால் அவங்கள நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் விசாரிக்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? ஆயக்காரரும் பாவிகளும் யார்? அவங்க சமூகத்தால் புறந்தள்ளப்பட்டவர்கள். அதே நேரத்தில் இவங்க யார்? பரிசேயர், சதுசேயர், மூப்பர், வேதபாரர்களும் சமூக அந்தஸ்து உள்ளவங்க, வேதத்தை நன்றாக படித்தவர்கள் இல்லையா? ஆனால் அவங்க தெரிஞ்சும் அதை கை கொள்ளலை அப்படிங்கிறாரு இல்லையா? அப்போ இவங்க எப்படி புறந்தள்ளுதாங்கிறதுக்கு இது ஒரு அடையாளமாக இருக்குது. ஏற்றுக்கொண்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு பயந்தவர்கள், கீழ்ப்படிதவர்கள், தங்களை பரிசுத்தம் பண்ணப்படணும்னு நினைக்கிறவர்கள்லாம் அதை ஏற்றுக்கொள்கிறாருங்கிறோம். அப்புறம் அது 21:45 வாசிங்க. மத்தேயுல பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவருடைய ஊமைகளை கேட்டு தங்களை குறித்து சொல்லுகிறார் என்று அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள். பார்த்தீங்களா? இவர் சொன்னதை தங்களை குறித்து தான் சொல்லுவான்னு அவனே தெரிஞ்சுக்கிட்டான் இல்லையா? அப்போ மாயக்காரர்னா இந்த செய்கை உள்ள எல்லாருமே
மாயக்காரருங்கிறத அவர் இங்கே சொல்லிட்டாரு இந்த குணாதிசயங்கள் உள்ளவங்கெல்லாம். அப்போ நம்ம வந்து இப்போ கேள்வி கேட்கும்போது என்ன சொன்னோம்? மாயக்காரன்னு யாருன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பரிசேயர், சதிசேயர், வேத சாஸ்திரியர், அப்புறம் வேத பாரகர்லாம் சொன்னோம். இந்த குணாதிசயங்கள் உள்ள நம்மளும் மாயக்காரரா இல்லையா? இந்த குணாதிசயங்கள் உள்ள நம்மளும் மாயக்காரர் தான் இல்லையா? அதனால தான் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சீர்படுத்துறது தான் இந்த தியாகங்கள்லாம் இருக்குது. இப்போ வந்து மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் 31வது வசனம் வாசிங்களேன். 28 வரை 31 வரைக்கும் வாசிக்கிறதுக்கு 30 வரைக்கும் வாசிச்சோம். அப்புறம் 32 31 28ல் இல்லை பிறகு 21ல் 28 டு 30 வரைக்கும் வாசித்தோம். ஆமாம், 31 வாசி. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா இவங்களாம் மனம் திரும்பிட்டாங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்னு சொன்னார். அவங்களாம் மனம் திரும்பிட்டாங்க. ஆயக்காரன்னா ஏன் ஆயக்காரங்க சொல்லுதுன்னா, ஆயக்காரர் இன்றைக்கி இருக்க மாதிரியே வசூல் பண்ணுறதில் கூடுதலாகவே தான் வசூல் பண்ணுவாங்க. அவங்க வரி வசூலிப்பவர்கள். லேவி, நம்ம மத்தேயும் அப்படி தானே, அவர் லேவி தானே. அந்த இது அதனால தான் ஆயக்காரரை கண்டு அன்றைக்கி வந்து அவங்க ஒரு இதாக மகா மோசமான ஆளுங்களுக்கு தான் வச்சுருப்பாங்க. அதனால தான் இங்கே ஆயக்காரரும் பாவிகளும் வேசிகளும் அந்த லிஸ்ட்டில் வராங்க. அவங்க மனம் திரும்பி குணப்பட்டுட்டாங்க. அவங்க வந்து பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்தாலும் பிரவேசிப்பாங்களே ஒழிய நீங்கள் பிரவேசிக்க மாட்டீங்க அப்படிங்கிறத அவர் அங்கே சொல்லிட்டார். அப்புறம் லூக்கா 12ஆம் அதிகாரம் 31 32. 31 32. கடவுளுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். பார்த்தீங்களா? உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். அவர் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்கார். நீங்கள் ஏற்றுக்கிட்டேன்னா போகலாம், புறம்பே தள்ளுனா அப்படியே புளித்தம்மாவா நீங்கள் இருந்துட்டு போங்க அப்படிங்கிறாரு. ரோமர் 14:18. ரோமர் 14:18. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவர் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருக்கிறார். பார்த்தீங்களா? இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாக இருக்கிறான் அப்படிங்கிறார். அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யம்னு நம்ம சொல்லிக்கிட்டே வரோமே, இந்த தேவனுடைய ராஜ்யம்னா என்ன அப்படிங்கிறத அதுக்கு மேலே இருக்க வசனம் வாசிங்க. 17 ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறதுன்றாரு. அப்போ பரலோக ராஜ்யம் வந்து இப்படி இருக்க சொல்லும்போது அதை எப்படி புளித்த மாவுக்கு அவர் ஒப்பா சொல்லுவார்? புளித்த மாவுங்கிறது நம்மளால் தான் புளிக்க வைக்கப்பட்டதாக இருக்குதுங்கிறதா அங்கே உண்மையாக சொல்லப்படுது. இது குறித்து நெட்டில் நிறையா போய் தேடி பார்க்கும்போது அவங்க நிறையா போட்டு குழப்பியிருக்காங்க. அந்த 3 படி மாவுன்னு சொல்லுறதுக்கு ஒரு ஸ்திரீ அதை 3 படி மாவில் அடக்கி வைத்தாளுங்கிறத அந்த ஸ்திரீனா சபைங்க. அந்த 3 படி என்னென்னு கேட்டிங்கன்னா ஆவி ஆத்மா சரீரங்காரு ஒருத்தர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவிங்காரு. இப்படி நிறையா போட்டு குழப்பி இந்த கடுகு விதைக்கு கூட ஓமை சொல்ல முடியாத அளவுக்கு தான் நிறையா போய் நெட்டில் இருக்குது. அப்போ கடைசியாக நம்ம வந்து யோவான் 14:6. யோவான் 14:6. அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நான் தான் வழி. நான் தான் முதல்ல ரோல் மாடலாக நடந்து காட்டியிருக்கேன். நீங்கள் இதை செய்யும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை முன்வைத்து போகிறேன்னு சொன்னார். அப்போ அவர் தான் ரோல் மாடலு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான்னு சொன்னார்.
அப்போ சத்தியத்தை நேசிக்கிறவர்களாக இருந்தால் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை என்னங்கிறத நம்ம சிலாகித்து கேட்போம். அவர் நடந்த வழியில் நம்ம நடக்கணும். அப்போ நானே ஜீவனமாக இருக்கிறேன்னாரு. அப்போ வானத்திலிருந்து இறங்கிய ஜீவ அப்பம் நானே, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்ட்டார் இல்லையா? அது அப்போ ஜீவன் கிடைக்குங்காரு. அப்போ வார்த்தையாகிய ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம பிச்சு பிச்சு சாப்பிட்டாலே நமக்கு வந்து அந்த புளிப்பில்லாத அப்பத்தை நம்ம உள்ளே சாப்பிட்டாலே நம்ம புளிப்பில்லாதவங்களாம் மாறிடுவோம். பொல்லாப்பு துருக்குன்னு எல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிட்டே இருந்து வார்த்தையை படிச்சுக்கிட்டே இருந்தால் நம்ம வெளியே ஏதாவது தப்பு தவறுக்கு போகுமா? முடியாது இல்லையா? அந்த மாதிரி பொல்லாப்பு துருக்குணம் இருக்கிற அந்த புளித்தமாகவே கழித்து போட்டு புளிப்பில்லாத அப்பமாகிய துப்புரவு உண்மை இல்லையா? அதாவது சத்தியம் பரிசுத்தமும் சத்தியத்தையும் கை கொண்டு நடக்கணுங்கிறத அந்த வேத வசனம் போதிக்கிறது. மத்திய 4 நாளில் சொல்ல மாதிரி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் இல்லாமல் தேவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் இருக்கு. அந்த வார்த்தையை எரேமியா 15:16 படி உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்தவுடன் உட்கொண்டேன்னு அதை உள்ளே உட்கொண்டு அது நமக்குள்ளே கிரியை செய்யும்படியாக நம்ம அதை ஜீரணிக்கணும். வாங்கி உள்ளே போட்டு கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதை மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது தான் இன்றைய நாளின் தியானம் சொல்லுது. அப்போ பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் சொன்னது தான் சரியான விளக்கம் அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது இல்லையா? இது வந்து தேவ காரியம், தேவ ஞானம். எனக்கு கிடைச்ச ஒரு ஆங்கிளில் அப்படி ட்ராவல் பண்ணி இருக்கிற வசனங்களை எடுத்து நான் வந்து இதை தியானிச்சிருக்கேன். இது சரியாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கே தெரியாது இல்லையா? தேவன் தான் தீர்ப்பிடணும், நீங்கள் தான் தீர்ப்பிடணும். இல்லை சரியாக இருக்குமானால் ஆசீர்வதிங்க, சரியாக இருக்காருன்னா பிழை பொறுத்துக்கிறது. நன்றி. பிதாதாமே தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மகிமைப்படுவாராக. ஆமென்.